எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, என்னோட தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். கிணத்துக்கடவு. என்னோட தங்கச்சி வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா சிறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன தொழில் அப்படின்றது வாங்க கடையில் போய் பார்க்கலாம். என்னென்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னு. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வெளியில் வேலைக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா குடும்பத்தையும் கவனிச்சுக்கலாம். பிள்ளைகளை பார்த்து நம்ம ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து நம்ம செய்யலாம். வருமானம் நமக்கு நல்ல லாபகரமான தொழில். பார்த்திங்கன்னா தங்கச்சிவங்க இது கடை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடு. ஃபஸ்ட்டு பேக்கரி தான் வச்சுருந்தாங்க. பேக்கரினா ரொட்டி கடை. ரொட்டி கடையோட இந்த மிட்டாய் கடையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ரொட்டி கடையே வேணான்னு விட்டுட்டு இந்த மிட்டாய் கடை, இந்த மிஷின் ஐட்டம்லாம் வாடகை கொடுக்குறாங்க. என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம். தங்கச்சி பொருள் எல்லாமே சரக்கு வந்துச்சுங்க. அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க இது பாருங்கள். இந்த கடையில் விற்கும் பார்த்தீங்களா, இந்த போலோ பாக்கெட்டு, இந்த அப்பளம், இது எல்லாமே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அப்பளத்தை இந்த நீளமாக அந்த விரலில் மாட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் ஏரியாவில் குடலுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஏணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வாடகைக்கு விடுறதுக்காக அந்த பொருளை வச்சுருக்காங்க. இப்போ சரக்கு வந்தது எல்லாமே தங்கச்சி ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. லைன் போகிறவங்க டெய்லியுமே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே கடைக்கு கடையில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் சின்ன பிள்ளைய சாப்பிட்ற பொருள் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், இந்த அப்பளம், இந்த ரவுண்டாக கடையில் விற்கும் பார்த்திங்களா, அந்த பாக்கெட்டில் அந்த அப்பளம், சிப்ஸு, அப்புறம் அந்த பட்டாணி, சுண்டல்லையே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், உப்பு பொட்டுக்கடலை. இது எல்லாமே தங்கச்சி பாக்கெட் போட்டது. அது நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பாக்கெட் போடுறாங்கன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் எல்லாம் தங்கச்சி ஆரம்பத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டைம் இல்லை தங்கச்சிக்கு. அதனால் இந்த சிப்ஸ், இந்த கலர் அப்பளம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் தங்கச்சி வீட்டிலையே செய்வாங்க. பொரிச்சு எடுப்பாங்க. பொரிச்செடுத்து இந்த பொரி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த காரப்பொரியெல்லாம் வீட்டிலையே தான் செஞ்சு அது பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்டெல்லாம் போடுவாங்க. இப்போ தங்கச்சிக்கு நிறைய வேலை இருக்கிறனால அதெல்லாம் செய்ய முடியல. பாருங்கள், இந்த ரவுண்டு அப்பளம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமேவும் இருக்குது நிறையா. இதெல்லாம் சின்ன பிள்ளையே விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த பெட்டி கடை இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கடைகளுக்கு லைனுக்கு போகிறவங்க அன்றாட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்னன்னைக்கு நல்லா வியாபாரம். ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அளவாக வாங்கி வச்சு, ஏன்னா இவங்களால இழுக்க முடியல. நிறைய பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ஐட்டமும் வாடகை கொடுக்குறாங்களா, இதையுமே எழுதுக்கிட்டு சரி பார்த்து நம்ம கம்மியாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு அளவளவாக வாங்கி வச்சு ஸ்டாக் போய்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு முக்கியமாக இதெல்லாம் லாபகரமான தொழில். இந்த மாதிரி வாங்கி வச்சு மொத்தமாக நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது, இட வசதி இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இவங்ககிட்ட லயனுக்கு கூட நம்ம போகலாம். பெண்கள் லயனுக்கு போய் கூட சம்பாதிக்கலாம். இப்போ எல்லாம் எல்லா வேலையுமே பெண்கள் செய்கிறாங்க. இது தவறே இல்லைங்க. இதெல்லாம் நல்ல லாபகரமான தொழில் தான். லைனுக்கு போகிறதெல்லாம் லைனை பிடிச்சி வச்சுட்டோம்னா, கடைகளை பிடிச்சி வச்சுட்டோம்னா நம்ம போய் கடைகளுக்கு போட்டுக்கிடலாம். காலையில் டெய்லியுமே நேரத்துலேயே போய் போட்டு வந்துடலாம் கடைகளுக்கு. காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஏதாவது ஒரு டைம். பாருங்கள், இந்த கால்ஸ் மிட்டாயா, அது இந்த கலராக மிட்டாய் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த பால்லாம் தொட்டு சாப்பிடும்போது, இல்லை வெறுவாயில் சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும். நான் இந்த தடவை தான் தங்கச்சி கொடுத்து விட்ருந்தாங்க. ஏற்கனவே கொடுத்து விடுவாங்க, ஆனால் நான் சும்மா வெறுவாயிலேயே சாப்பிட்ருவேன். இந்த தடவை பாலில் தொட்டு சாப்பிட்டோன்னா அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், குச்சி மிட்டாய். இந்த குச்சி மிட்டாய் பார்க்கும்போது பழைய ஞாபகம் வந்துருச்சுங்க. சின்ன பிள்ளையில சாப்பிட்ட ஞாபகம். இது எல்லாமே பாருங்கள், பாக்கெட்டை வாங்கி வச்சுருக்காங்க கிலோ கணக்கில். இது எல்லாமே பாக்கெட் 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட், 5 ரூபா பாக்கெட்டு தான் நினைக்கிறேன். அந்த பொட்டுக்கடலை எல்லாமேவும் போடுவாங்க. இது எல்லாமே பாக்கெட் பண்ணுறதுக்கு இருக்குது. அது ஒரு நாள் காமிக்கிறேன். அது அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். தையல் மிஷின் இருக்குது. தங்கச்சி பார்த்திங்களா தப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷின் எல்லாமே வாடகைக்கு விடுவாங்க. இந்த சென்ட்ரிங் வேலை செய்வாங்க பார்த்திங்களா, இந்த கல் உடைக்கிறது, டைல்ஸ் உடைக்கிறது, அது நிறைய இந்த கோக்காளி நிறைய வச்சுருக்காங்க. ட்ரம்மு எல்லாமே. இது இந்த மண் வேலை செய்வாங்க பார்த்திங்களா, சென்ட்ரிங் வேலை, அதுக்கெல்லாம் மண் அள்ளிட்டு போகிறது எல்லாம் நிறைய மிஷின் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாக்ஸாக இருக்குது. இந்த மிஷினெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வீட்டிலையே மணிக்கணக்கு ஒரு நாள் இருந்தால் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குங்க. அது எல்லாமே வாடகைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு.
தங்கச்சி பாருங்கள் இந்த பாக்ஸ் எல்லாமே டப்பா டப்பாவாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே எடுத்து வச்சிடுறாங்க இந்த அட்டைப்பெட்டியில் இருக்கிறத. கடைக்கு தேவையானதை அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. தங்கச்சி வீட்டிலேருந்து வேலை சரியாக போயிருங்க. இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு வீட்லேயும் வேலை இருக்கும். அங்கேயும் பார்த்து இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு மிஷின் கேட்க வந்துடுவாங்க ஆளுக. அதையும் பார்க்கணும். ஃபேமிலியும் பார்க்கணும். எல்லாமே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்தே கடையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்க்குறது ரொம்ப சௌகரியமாக போகும். அதுவும் பார்த்திங்கன்னா வீடும் கடையும் பக்கத்தில் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லைங்க. கேட்டை லாக் பண்ணி விட்டு அங்கே வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூப்பிடுவாங்க வந்து. அப்படியே தங்கச்சி வந்து பொருளெலாம் எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லாமே பாருங்கள் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த குட்டி குட்டி இந்த மைசூர்பா, அப்புறம் நிறைய இருக்குங்க. அது பேர் எனக்கு சொல்ல வரல. இங்கே பாருங்கள் மிட்டாயிலேயே நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க கலர் கலராகவும். இதெல்லாம் பாக்ஸாகவும். ஏன்னா வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். நாங்கள்னா சின்ன பிள்ளையில இவ்வளோ இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். அந்த அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம் கூட அதிகமாக கடைகளுக்கே போய் வாங்கி சாப்பிட்டது இல்லைங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஏதோ வீட்டில் எங்கள் அப்பாங்க வாங்கி கொடுத்ததை நம்ம வாங்கி சாப்பிட்டு பழகியிருக்கோம். இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா பேக்கரிக்கு போய் பழகிட்டாங்க. அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. பாருங்கள் நிறைய ஐட்டம் அப்படியேவும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. என் தம்பி பிள்ளையெல்லாம் வந்துச்சுங்கன்னா இந்த டப்பாவை உடச்சி கொடுத்தே ஆகணும்னு என் தம்பி மையன் இருக்கானே மருமையன் ஓவர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போன தடவை அப்படி தான் பார்த்திங்கன்னா ஊருக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோமா, அப்போ இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வைக்கும்போது எனக்கு வேணும் உடச்சி கொடுங்கத்த அப்படின்னு அழுத்து அடம் பிடிச்சி ஒரு டப்பாவே தங்கச்சிக்கு தூக்கி கொடுத்து அப்புறம் ஊருக்கே கொடுத்து விட்டாங்க. இங்கே பாருங்கள் குச்சி மிட்டாய் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏதாவது சுயதொழில் செஞ்சால் தாங்க நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குடும்பத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம கையிலையும் யாரையும் எதிர்பார்க்காம நம்ம கையில் பைசா இருக்கும். இல்லைன்னா மற்றவங்கள எதிர்பார்த்து எப்படா கொடுப்பாங்க, நம்மளோட செலவு கூட அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி சிறுதொழில் செய்யுங்க. கோயம்புத்தூர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் தான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு வேலைக்கு போகிறவங்க போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம பொழைக்கணும்னு நினச்சா எப்படி வேணும்னாலும் நேர்மையாக பொழைக்கலாங்க. வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லை. வீட்டிலிருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக ஆரம்பித்தா கூட அப்படியே ஒரு சிலருக்கு அதுலேயே ஒரு நல்ல இதாக வந்து பெரிய லெவலில் வந்துடுவாங்க. அந்த ஜெல்லி மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அதெல்லாம் கலர் கலராக இருந்துச்சு பாருங்கள். இந்த அப்பளம் இது எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இந்த மிஷின் ஐட்டம் வந்து வாடகைக்கு கொடுக்குறவங்க போகிறவங்க எல்லாம் எடுத்து வச்சு அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ண தங்கச்சிக்கு டைம் சரியாக போயிடுச்சுங்க. இந்த போலோ பாக்கெட்டெல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த கவர் பெரிய பெரிய கவரில் வந்திருக்கு. அந்த லேஸ் பாக்கெட்டு அது இதுன்னு நிறைய இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் யார் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா என்னான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் மாதத்துக்கு எப்படியும் குறைஞ்சது 30 to 40 வருமானம் வரும். தாராளமாக வீட்டில் இருந்து செய்யலாம். தங்கச்சி உங்களுக்கு மிட்டாய் கடை மிஷின் ஐட்டம் வாடகைக்கு விடுறதுலேயே மாதத்துக்கு குறைஞ்சது ஒன்றும் குறையாமல் வருங்கக்கா லாபம் அப்படின்னு சொன்னாங்க. லாபகரமான தொழில். நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னா தைரியமாக இந்த தொழில் ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா அனுபவத்தில் தங்கச்சியோட அனுபவத்தில் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க இப்போ கல்யாணம் முடிச்சதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்போயும் பாருங்கள் இந்த அண்ணன் வாடகைக்கு பொருள் வாங்கிட்டு போனாங்க. வந்து கொடுத்துட்டு டேட்டு இது எல்லாமே பார்ப்பாங்க தங்கச்சி. பார்த்துட்டு அது எவ்வளோ வாடகை வருதோ சொன்னோம்னா அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தாங்க நல்ல லாபகரமான தொழில். நீங்கள் செய்யணும்னா தைரியமாக தாராளமாக செய்யலாம். ஏன்னா என்னோடய தங்கச்சி இவங்க செஞ்சனால நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.